Good afternoon students, welcome to online class. Today we see the topic is 7th science. 7th science 5th unit Reproduction and Modification of Plants. அப்படினா தாவரங்களின் இனப்பெருக்கம் அதற்கான மாற்றுருக்கள். அந்த இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு தாவரங்கள் என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த லெசன். First introduction means அறிமுகம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன already we see the plant part and the flower, leaf, fruits, any things. ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள லெசனில் நமக்கு எல்லாமே தெரியும். தாவரத்தில் என்னென்ன இருக்குது, இலை, தண்டு, பூ, இதெல்லாம் தெரியும். ஸோ திஸ் லெசன் இஸ் மெயின்லி த ரீப்ரொடக்ஷன். அப்போ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த லெசன். அதில் ஃப்ளவர்ஸுடைய இன்வால்வ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதான். ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஓன் யங் ஒன்ஸ் அண்ட் த நம்பர்ஸ், இன்க்ரீஸ் த நம்பர்ஸ். அப்போ இனப்பெருக்கம் என்ன அப்படின்னா பெற்றோர்களை ஒத்த இளம் உயிரிகள் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்கிறதுக்கு பேர் தான் இனப்பெருக்கம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கீரை விதையை எடுத்து ஒரு இடத்துல தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த கீரை விதையினுடைய அந்த கீரை செடியினுடைய பண்புகள் என்ன அப்படியோ அது அந்த செடியாகவே முளைச்சி வரும். அப்போ அந்த பெற்றோர்களை ஒத்த த பேரண்ட்ஸ் ஓன் யங் ஒன்ஸ், பேரண்ட் மாதிரியே இருக்கக்கூடிய யங் ஒன்ஸ் த நம்பர் நிறைய நம்பரில் உருவாகும். இது இந்த சக்ஸஸ்ஃபுல் இன் பிளான்ஸ். இந்த மெத்தட் பிளான்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீரை ஒரு விதையை போட்டு ஒரு கீரை செடி எடுத்து நம்மளால் அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் நமக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அது என்ன பார்த்தோம் அப்படின்னா த ப்ராசஸ் பை விச் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் டு யங் ஒன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த நம்பர். அப்போ தாவரமாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அந்த பெற்றோர்களை ஒத்த இளம் உயிர்களை இன்க்ரீஸ் இன் நம்பர், அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்கு பேர் தான் இனப்பெருக்கம் அப்படிங்கிற பேர். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு இருக்குது, வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் அண்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். வாட் இஸ் மீன் பை வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ்? வெஜிடேட்டிவ் ஆர்கன் மீன்ஸ் the young ones produce without seeds. That means vegetative reproduction. ஒரு தாவரம் உருவாகுது அப்படின்னா விதை இல்லாமல் உருவாச்சு அப்படின்னா அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா முருங்கை மரம் இருக்கு இல்லையா, அந்த முருங்கை மரத்தை நம்ம போத்தா வெட்டி வச்சாலும் அந்த மரம் முளைச்சிரும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணல, முருங்கை விதை போட்டு நம்ம முளைக்க வைக்கல. அப்போ வித்தவுட் சீட், விதைகள் இல்லாமல் த பிளான்ஸ் க்ரோ இன் யங் ஒன்ஸ் வித்தவுட் சீட் மீன்ஸ் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ். ஒரு தாவரமானது விதைகள் இல்லாமல் ஒரு புது தாவரமாக உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ முருங்கை மரம், பூவரச மரம் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம விதை போட வேண்டாம், முருங்கை போத்தை வெட்டி வச்சாலே அது முளைச்சி வந்துடும். தென் reproductive organs the plants produce young ones with seed. with seedனா விதை போட்டு அதுலேருந்து முளைத்து வருது இல்லையா, அதுதான் reproductive organs. reproductive organs என்ன அப்படின்னா இங்கே androsium and gynosium are the reproductive organs. androsium means male reproductive organs and gynosium means female reproductive organs. இப்போ இந்த இடத்துல என்ன முக்கியமாக வேணும் அப்படின்னா இனப்பெருக்கம் நடைபெற வேண்டும். அதாவது ஒரு பூ பூத்து அது இனப்பெருக்கம் அடைந்து காய் காயிலேருந்து பழம் அந்த பழம் நன்கு பழுத்து விதை போட்டு அந்த விதையிலேருந்து முளைச்சி வர்றதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அல்லது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர். This reproduction is divided into two types. One is sexual reproduction, the another one is asexual reproduction. Sexual reproduction means the plants young ones to grow in the with seed is called sexual reproduction. The plants produce the young ones without seed is called asexual reproduction. ஒரு தாவரமானது விதை போட்டு அதிலேருந்து புது தாவரங்கள் உருவாகி வந்தது அப்படின்னா அது செக்ஸுவல், அதாவது பால் இனப்பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஒரு தாவரத்தை நம்ம விதைகள் போடாமல் சும்மா சாதாரணமாக வெட்டி வச்சு முளைச்சி புதுசாக தாவரம் உருவாச்சு அப்படின்னா அது ஏசெக்ஸுவல், பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு பேர். இதை நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். இப்போ ஃப்ளவரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பூவை எடுத்தோம் அப்படின்னா அந்த பூவில் அட்ராக்டிவாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் பெட்டல்ஸ்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். பார்ட்ஸ்னா பாகங்கள். இப்போ எதோட பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸோட பாகங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் எப்போவுமே பெட்டல்ஸ் ஆர் இன் த bright in color and the dark region the expand in size. அதாவது பெட்டல்ஸ் எப்போவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், எட்டக்கேது பார்க்குறது நல்லா பிரைட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பூவோட பெட்டல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இவ்வளோ பெருசு, நல்லா பெருசாக இருக்கும். இது டார்க் கலரில் இருக்கும். எதுக்கு பெட்டல்ஸ் வந்து டார்க் கலரில் இருக்குது, அந்த இதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா டு அட்ராக்ட் த இன்செக்ட், பூச்சிகளை கவருவதற்காக இது வந்து பிரைட் கலரில் இருக்குது. சம் பெட்டல்ஸ் ஆர் இன் த நெக்டார். சில பூக்களில் வந்து இந்த பெட்டல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தேன் இருக்கும். அதாவது அந்த நெக்டார் சொல்கிறோம், மதுரம் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த நெக்டார்ஸ் வந்து இருக்கும். அது வந்து சில பூக்களுடைய அந்த பெட்டல்ஸில் இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பூவை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு இலை மாதிரி இப்படி பச்சை கலர் செம்பருத்தி பூவோட மொட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி பாதி அளவுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இப்படி ரெட் கலர் வந்து இப்படி கூர்ப்பாக இருக்கும். செம்பருத்தி பூவை மொட்டை பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சீப்பல். சீப்பல்னால் இந்த ஒன் பார்ட் ஆஃப் த க்ரீன் போர்ஷன் இஸ் கால்டு ஷீப்பல். அதாவது அந்த மொட்டை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு பேர் வந்து சீப்பல் அப்படின்னு பேர். அப்போ அது ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா சீப்பல் எல்லாமே சேர்ந்து என்னவா ஆகும் அப்படின்னா பெட்டல்ஸாக, அந்த பெட்டல்ஸ் அப்படியே மூடி பாதுகாக்கக்கூடியது. இப்போ இந்த லெசனில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸ்னால் செம்பருத்தி. இன்னொரு வந்து டேட்டூரா. டேட்டூரானா ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூவை பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஊமத்தம்பூ ஷார்ப்பாக அப்படி இருக்கும். 5 இது இருக்கும், 1 2 3 4
5 இருக்கும். இது வந்து க்ரீன் கலர், நல்ல டியூப் மாதிரி இருக்கும். அதனுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டியூப் மாதிரி இருக்கும். கீழே வந்து இதுக்கு இதோட ஜாயிண்ட் ஆகி அந்த க்ரீன் கலரில் வந்தது அப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும். இப்போ நமக்கு இந்த லெசனில் வந்து 2 ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி, இன்னொன்று வந்து டேட்டுரா ஊமத்தம்பூ நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ செம்பருத்தி பூவை we see the hibiscus flower, the petals are dark red in color, yellow color and white color, different colors. செம்பருத்தி வந்து ரெட் கலரில் மட்டும் இருக்காது, சந்தன கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. பட் the datura flower is only one in white color. ஆனால் ஊமத்தம்பூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே கலர் தான், வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த செம்பருத்தி பூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங் டியூப், they possess in the long tube, the tube end is the gynosium, the 5 female part, this is called female part or called the gynosium. This is the stamen, pollen grains, that means the filament grain. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்பருத்தி பூவில் ஸ்டிக்கி இன் நேச்சர், ஸ்டிக்கினா ஒட்டக்கூடியது. செம்பருத்தி பூ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஒரு சிகப்பு கலரில் ஒரு நீண்ட குழல் போல் இருக்கும். அது நுனியில் ஒரு 5 இது அப்படியே மொட்டு மொட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் அப்படியே நிறையா குட்டி குட்டியாக இருக்கும். அதை நம்ம தொட்டோம் அப்படின்னா தேர் பவுடர் இன் நேச்சர். நம்ம தொடும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா பவுட்ரு மாதிரி கையில் ஒட்டிக்கும். பவுடர் அண்டு ஸ்டிக்கி இன் நேச்சர், பவுட்ரு போல் தூளாகவும் அதை தொட்டோம்னா கையில் வந்து ஒட்டிக்கும். பட் த டேட்டுரா ஃப்ளவர் இஸ் த ஆண்ட்ரோசியம் இஸ் த 5 in number. The hibiscus, the pollen grains are number, அதாவது அதிக அளவில் இருக்கக்கூடியது, மைனூட்டாக நிறையா இருக்கும். பட் த டேட்டுரா ஃப்ளவர், த ஆண்ட்ரோசியம் இஸ் த 5 in number. ஊமத்தம்பூவில் 5 இந்த மகரந்தம் மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு இதை எடுத்தீங்க போட்டோம் அப்படின்னா இதேமாதிரி பேக்கு ஒரு நீண்ட காம்பு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாக் இஸ் கால்டு த ஃபிலமெண்ட், த பேக் இஸ் கால்டு த ஆந்தர். த ஆந்தர் கண்டெயின் இந்த மைனூட் போலன் கிரைன்ஸ். இந்த ஆந்தருக்குள்ளே தான் பேக் மாதிரி இருக்கும். இந்த பேக்குக்குள்ளே தான் இந்த மஞ்சள் கலரில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த போலன் கிரைன்ஸ் நிறையா இருக்கும். இது நிறையா இருக்கும், போலன் கிரைன்ஸ் நிறையா இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த பூ என்ன ஆகும் அப்படின்னா காற்றுல இங்கே அப்படியே ஆடும் பொழுது இந்த போலன் கிரைன்ஸ் எல்லாமே அப்படியே கீழே கொட்ட ஆரம்பிக்கும். கீழே கொட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலது வந்து இதிலே போய் அப்படியே ஒட்டிக்கும். இதில் காற்றடிச்சு அப்படியே இதிலே போய் சிலது ஒட்டிக்கும். அப்போ என்னாகும், இது வந்து இங்கேருந்து ஃபெர்டிலைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ரெண்டு ஹைபிஸ்கஸையும் டேட்டுராவையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைபிஸ்கஸ் இந்த பெட்டல் இஸ் வெரி பிரைட் கலர், இந்த டேட்டுரா ஃப்ளவர் பெட்டல் இஸ் ஒயிட் இன் கலர். இந்த அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ், ஆல்சோ த அட்ராக்ட் த இன்செக்ட், பட் த some smells are produced, some petals are produced the nectar. The pollen grains in numerous numbers. The anther is the only one, 5 numbers, 1 2 3 4 5 numbers. The green part is one part of the green portion is called as sepal, then also the sepal. ஓகே, இப்போ செம்பருத்தி பூவில் பார்த்தோம் அப்படின்னா செம்பருத்தி பூவோட இந்த இதழ் வந்து சிகப்பு கலரில் நல்லா பிரைட்டாக இருக்கும், நீண்ட காம்பு போல் இருக்கும். அதனுடைய நுனி பகுதியில் ஒரு 5 முடி மாதிரி காணப்படும். நிறைய மஞ்சள் கலர் போலன் கிரைன்ஸ் இருக்கும். ஆனால் ஊமத்தம் பூ பார்த்தோம் அப்படின்னா குழல், டியூபின் நேச்சர், குழல் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா 5 போலன் கிரைன்ஸ் தான் இருக்கும். 5 பெட்டல்ஸ் இருக்கும். 5 பெட்டல்ஸ் நல்ல பெருசாக பிக் இன் சைஸ் அண்ட் ஒயிட் இன் கலர், பெருசாகவும் இருக்கும். அதே டயத்தில் வெள்ளை கலரில் இருக்கும். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம மோந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மெல் மாதிரி வரும், ஒரு வாடை அடிக்குதுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வந்து இந்த டேட்டுரா ஃப்ளவர்லேருந்து வரக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். Type of flowers is that there are 2 types in flowers. One is complete flowers and another one is incomplete flowers. Complete flowers means galaxy, corolla, stamen and pistils or presents. What is mean by galaxy? Galaxy means the green portion is called the galaxy.
The one part of the green portion is called sepal. The whole part of the green flower is called the galaxy. That means அதாவது இந்த பூ வந்து இந்த பச்சை கலரில் மூடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒன்றை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சீப்பல். இது எல்லாமே சேர்ந்தது வந்து கேலக்ஸி, அதாவது புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து புள்ளிவட்டம். The another one is corolla. Corolla means the bright colors. The flower part of the bright color is called corolla. The one part of the corolla is petals. The whole part of the petal is called corolla. பூவனுடைய ஒரு இதழை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பெட்டல்ஸ். அந்த 5 இதழ்களும் சேர்ந்து வந்து நம்ம பெட்டல்ஸ்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் தான் கரோலா அப்படின்னு பேர். அடுத்து ஸ்டெமன். ஸ்டெமன் மீன்ஸ் ஃபீமேல் பார்ட், சாரி மேல் பார்ட். Filament, anther. Stamen is the male part, anther the filament. The anther contain in the many minute pollen grains. Then another one is pistils. Pistils is also known as female part of the flower. This is the complete flower. ஒரு பூ முழுமையடைந்த பூ எப்படி இருக்கும் அப்படின்னா, பச்சை கலரில் வந்து அந்த புள்ளி வட்டம் இருக்கும், அதுக்கு மேலே கலர்ஃபுல்லாக அள்ளி வட்டங்கள் இருக்கும், அதுலேருந்து ஆந்தர் இருக்கும், அதுக்கு லாஸ்ட்டில் வந்து இந்த எண்டில் வந்து அந்த சூழ்முடி இருக்கும். இது அந்த ஒரு ஃப்ளவரில் இந்த 4 பார்ட்டும் கேலக்ஸி, கரோலா, ஸ்டெமன் அண்ட் பிஸ்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஃப்ளவர். இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் மீன்ஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் த ஹோல்ஸ் ஆர் மிஸ்ஸிங். இல்லை ஏதாவது ஒரு பகுதி இல்லை, இந்த 4த்துலேயுமே ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பேர். கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹைபிஸ்கஸ். இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பம்கின். இந்த பரங்கி பூவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பரங்கி பூவை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். அதில் வந்து என்ன இருக்கும், ஏதாவது ஒரு செக்ஸுவல் பார்ட் மட்டும்தான் இருக்கும், ஒன்று அதில் இருக்காது. தென் பார்ட் ஆஃப் த ஃபீமேல் பார்ட். நெக்ஸ்ட் வி see the ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அப்போ பூவினுடைய பெண் பாகம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபீமேல் பார்ட் ஆர் கைனோசியம். கைனோசியனாலும் ஃபீமேல் பார்ட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். பூவினுடைய பெண் உறுப்பு அல்லது பெண் பாகம் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டிக்கி நேச்சரில் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி காணப்படும். தென் கண்டினியூ த லாங் டியூப். The long tube based on the bulgy nature. It contain ovary. Then end of the stalk. Stigma. Stigma, style, the female part of the flower is 4 parts. First one is stigma. The long tube is called style. The bulgy or swollen in the nature is ovary. The ovary contain minute ovules inside the ovary and the base of the flower. இது எங்கே இருக்கும் அப்படின்னா பூவினுடைய பெண் பாகம்.
இதை ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்மா வந்து ஸ்டிக்கி இன் நேச்சர். அதாவது எந்த பூச்சியோ இல்லை வேறு எதுவுமே வந்தாலும் இந்த இடம் வந்த உடனே ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது. இங்கே வந்து ஒரு பிசுபிசுப்பான ஒரு பொருள் இருக்கும், அதில் பூச்சி வந்தாலோ இல்லை வேறு போலன் கிரைன்ஸ் வேறு எது வந்தாலும் இது வந்து இங்கே ஒட்டிக்கும். இப்போ ஸ்டிக்மா வந்து நல்லா பெருசாகவும் ஸ்டிக்கி நேச்சரில் இருக்கும். ஸ்டிக்மாவுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக ஒரு டியூப் மாரி இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும். இது அதாவது மேல் பார்ட்டில் பார்க்கும்போது போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபீமேல் பார்ட்டில் வந்து ஸ்டைல். இந்த வெளிப்பகுதி வந்து டியூப் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெளிப்பகுதி வந்து ஸ்டைலின் பேர். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பருத்து பெருசாக பல்ஜாக இருக்கும். அந்த பல்ஜாக இருக்கிறது வந்து ஓவரி. இந்த ஓவரி கண்டெயின் மைனூட் ஓவியூல். இந்த ஓவரி உள்ளதாக என்ன இருக்கும் அப்படின்னா ஓவியூல் வந்து இருக்கக்கூடியது. இப்போ திஸ் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். தென் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். The male part of the flower is also known as androecium. மேல் பார்ட்னால ஆண்ட்ரோசியனாலும் ஒன்று தான், பூவினுடைய ஆண் இனப்பெருக்க பகுதி. The male part of the flower is contained or otherwise called as androecium. The androecium contain two parts. One is filament, the another one is anther. The filament is the long sticky or long tube in nature. Filament பார்த்தோம் அப்படின்னா நீண்ட குழல் போன்ற அமைப்பை உடையது, நல்லா நீட்டாக பெருசாக இருக்கும். The end of the filament that contain the bag-like structure, or the tip of the filament contain bag-like structure, or terminal filament is the bag-like structure. The filament ஓட மேல் பகுதியில் ஒரு பை போன்ற அமைப்பு காணப்படும், அதுக்கு பேர் தான் ஆந்தர் அப்படின்னு பேர். இந்த ஆந்தர் கண்டெயின் த மைனூட் போலன் கிரைன்ஸ். இந்த ஆந்தர் உள்ளதான் போலன் கிரைன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ காற்றடிக்கும் போது என்னாகும், இந்த போலன் ஆந்தர் இஸ் போஸ்ட், இந்த போலன் கிரைன்ஸ் ஆர் ரிலீஸ். காற்றடிக்கும் பொழுது இந்த ஆந்தர் வந்து இந்த பக்கமும் ஆடும்பொழுது அதில் சிறிய வெடிப்புகள் ஏற்பட்டு இந்த போலன் கிரைன்ஸ் வந்து அதிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடும். வந்து காற்றோடு போகிறதுனாலும் சரி, இல்லை அதே பூவிலுடைய சூழ்முடியை போய் அடைகிறதுனாலும் சரி. இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் அதாவது part of the flower. The part of the flower is divided into two types. One is the female part of the flower or a gynoecium. Then another one is the male part of the flower is called androecium. The gynoecium is contain the four parts: stigma, style, ovary, ovule. The broad and the sticky in nature is called stigma because the sticky in nature attract the insects. The long tube is called the style. The pollen grains throw out to reach the ovary to help the style, and the contain the swallow or bulge in nature is called ovary. The ovary is contain minute ovule inside the ovary. This is called a female part of the flower. Then another one is male part of the flower. The male part of the flower is two parts. One is filament, then another one is anther. The filament is the long tube like structure. At the tip of the filament or terminal side of the filament is a bag-like structure is called anther. The anther contained the many minute powder nature is the pollen grains. The anther is burst, the pollen grains are released in the air. Okay students, we see the next topic is pollination. Pollination means மகரந்த சேர்க்கை. The process by which the pollen grains reach the stigma. Pollination அப்படின்னா என்னன்னா, இந்த ஆந்தரில் இருக்கு இல்லையா, the pollen grains to reach the stigma is called the pollination. இந்த pollen grains இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சூழ்முடியை போய் சேருது இல்லையா, அந்த சேரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கை அல்லது பாலினேஷன் அப்படின்னு பேர். The process that to which the pollen grains to reach the stigma is known as pollination. The pollinations are divided into two types: self pollination or cross pollination.
பாலினேஷன் வந்து 2 இருக்குது. தன் மகரந்த சேர்க்கை, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு 2 இருக்குது. இப்போ நம்ம யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் சொன்னோம் இல்லையா, பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் ஃப்ளவர். பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் மீன்ஸ் the androsium and gynosium are the presence in the same flower. Unisexual flowers, bisexual flower. Unisexual flowers and bisexual. Unisexual flowers mean any one reproductive part is present. ஏதாவது ஒரு இனப்பெருக்க உறுப்பு மட்டும்தான் இருக்கும். எனி ஒன். The bisexual production means 2 reproductive organs are present. Organs are present. Unisexual flower means any one of the reproductive part, androsium or gynosium, either one is present. But the bisexual flower is androsium are present and also gynosium are present. இப்போ யூனிசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னா ஒன்று ஆண் உறுப்பு இருக்கும், இல்லை பெண் உறுப்பு, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இங்கே இருக்கும். அது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பால் மலர் அல்லது யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு. பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம், ஆண் இனப்பெருக்க உறுப்பும் அதில் இருக்கும், பெண் இனப்பெருக்க உறுப்பும் அதில் இருக்கும். அப்படி 2 reproductive organs are present in the same flower is called bisexual flowers. இதான் யூனிசெக்சுவல் அண்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். அடுத்தது செல்ஃப் பாலினேஷன் அண்டு கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா அந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம் அதே பூவில் இருக்கக்கூடிய சூழ்முடியை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு பேர். இப்போ இந்த செல்ஃப் பாலினேஷன் எதில் நடக்கும் அப்படின்னா பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் தான் இதில் நடக்கும். ஏன்னா பைசெக்சுவலில் தான் ஆண்ட்ரோசியம் presence and also gynosium are present. Pollination. Self-pollination is occur in the bisexual flowers because the 2 reproductive organs are present in the same flowers. So the pollen grains reach into the same flower or same plant to the stigma. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செடின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு பூ இருக்கும், இங்கே ஒரு self-pollination. The pollen grains to reach the same flower, the stigma is called the self-pollination. The pollen grains reach the stigma in the same plant is called the self-pollination. Self-pollination ஒரே பூவில் இருக்கக்கூடிய இந்த மகரந்த தூள் அதே பூவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்மாவை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து போலன் கிரெயின்ஸ் நிறையா இருக்கும். போலன் கிரெயின்ஸ் நிறையா இருக்கும்போது என்னாகும், இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பவுடர் இன் நேச்சர். ஸோ வேகமாக இந்த wind or speed the pollen grains are burst and to release the same flower stigma is called the cell pollination. காற்று வேகமாக அடிக்கும் பொழுது இந்த ஆந்தர்லாம் ஒன்றோட ஒன்று உரசும் பொழுது என்னாகும், the burst the anther வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்கும் போது to release the pollen grains to reach the same flower stigma. அப்போ என்னாகும், அந்த ஆந்தர் வெடித்து அந்த pollen grains வந்து என்னாகும் அப்படின்னா அதே பூவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மாவை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். the self pollination occur in the only bisexual flower. bisexual flowerல மட்டும்தான் இந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியும். ஸோ பிகாஸ் the androsium and gynosium are present in the same flower. ஏன் அப்படின்னா
பெண் இனப்பெருக்க உறுப்பும் ஆண் இனப்பெருக்க உறுப்பும் ஒரே பூவில் இருப்பதனால் செல் பாலினேஷன் only occur in the bisexual flower. Then another one is the cross pollination. Cross pollination, that means the stigma of the flower cross pollination. Okay, cross pollination. The cross pollination, the pollen grains reach to the stigma is another plant of the flower is called the cross pollination. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே பூவிலேயே வந்து அதனுடைய மகரந்த தூள் வந்து அந்த பூவனுடைய ஸ்டிக்மாவை போய் சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துச்சுன்னா இது வந்து செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு செடி இருக்கும், இங்கே ஒரு செடி இருக்கும், இந்த ரெண்டு செடியும் தனித்தனியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் இன்னொரு செடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மாவை போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து கிராஸ் பாலினேஷன். The cross pollination only into the unisexual flower. Cross pollination வந்து எதில் நடக்கும் அப்படின்னா ஒரு பால் மலரில் தான் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து any one part of the reproductive organ presence in the flower. So any one androecium or gynoecium are presented in the flower. அதாவது இதில் வந்து ஏதாவது ஒரு இனப்பெருக்க உறுப்பு மட்டுமே இருக்கும். ஒரு ஆண்ட்ரோசியமோ இல்லை கைனோசியமோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் இங்கே போய் வேறு ஒரு செடியில், அதாவது பக்கத்துலலாம் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய செடியினுடைய பூவின் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து கிராஸ் பாலினேஷன். த கிராஸ் பாலினேஷன் அக்கர் இன் த சம் ஏஜென்ட்ஸ் டு ஹெல்ப் த ட்ரான்ஸ்ஃபர் த போலன் கிரைன்ஸ். இப்போ இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் வேணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த போலன் கிரைன்ஸை இங்கே எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு சம் ஏஜென்ட்ஸ் ஆர் ஹெல்ப் இன் த விண்ட், இன்செக்ட்ஸ், ஹியூமன், பேர்ட்ஸ், யாரோ ஒருத்தவங்க, காற்றோ இல்லை மனிதர்களோ இல்லை பூச்சிகளோ இல்லை விலங்குகளோ ஏதோ ஒரு முறையில் வந்து இங்கே இருக்கிறது வந்து இங்கே போய் சேரணும். தட் மீன்ஸ் கிராஸ் பாலினேஷன். அப்போ இந்த ஏஜென்ட்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஏஜென்ட்ஸ் ஆர் விண்ட், water, birds, insects and also human. These are the agents of the cross pollination. இது எல்லாமே cross pollination ஓட காரணிகள். ஏன்னா இந்த பூவில் இந்த இருக்கக்கூடிய ஸ்டிக்மா வந்து இந்த பூக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கொண்டு போனால் தான் போகும். சும்மா சாதாரணமாக இங்கே இருக்கிறது வந்து இங்கே போக முடியாது. அப்போ வேகமாக காற்றடிக்கும் போது என்னாகும், இந்த போலன் கிரைன்ஸ் வந்து இங்கே ரொம்ப தூரத்தில் போய் அந்த பூவில் விழலாம். தண்ணி, இப்போ தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லில்லியெல்லாம் இருக்குது, வேலிஸ்னேரியாலாம் இருக்குது. வேலிஸ்னேரியா செடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ வந்து தண்ணிக்கு மேலே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் தண்ணியில் மிதந்து வரும்போது என்னாகும், அப்படியே ரீச் ஆகிட்டே போகும். ஒவ்வொரு ஃப்ளவராக அப்படியே ரீச் ஆகிட்டே போகும். இப்போ வாட்டர், பேர்ட்ஸ், பறவைகள் வந்து என்னாகும், அந்த பூச்சியில் வந்து தேன் குடிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காகவோ வந்து உட்காரும்போது அதனுடைய கால்களில் வந்து அந்த போலன் கிரைன்ஸ் ஒட்டிக்கும் போது இன்னொரு பூக்கு அது போகும்பொழுது இந்த தேன் சிட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பறவை வந்து இன்னொரு பூவில் போகும்போது அந்த காலில் வந்து அந்த மகரந்தை ஒட்டிக்கிட்டு அது வந்து அடுத்தடுத்த பூவில் போகும். அடுத்தது இன்செக்ட்ஸ். இது கிராஸ் பாலினேஷனில் மெயினாக இருக்கிறது வந்து இன்செக்ட்ஸ். அது வந்து ஹனிபி, இந்த தேன் பூச்சி, வண்ணத்து பூச்சி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூச்சிகள் வந்து அந்த தேனுக்காக இதில் வந்து இப்படி உட்காரும்போது இந்த மகரந்த தூள் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய கால்களை வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஃபுல்லாக. அப்போ இன்னொரு பூக்கு போகும்போது அந்த ஸ்டிக்மாவுக்கு போகும், அடுத்து இன்னொரு பூ போகும்போது அந்த ஸ்டிக்மாவுக்கு போகும். அப்போ இன்செக்ட்ஸ் வந்து மெயினாக கிராஸ் பாலினேஷன் எது அப்படின்னா இன்செக்ட்ஸ். ஹியூமன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஏஜெண்ட்டாக இருக்க முடியாது. நம்ம சும்மா போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூவெல்லாம் அப்படியே தொட்டுக்கிட்டே போவோம் இல்லையா? தொடும்பொழுது நம்ம கையிலே சில போலன் கிரைன்ஸ் வந்து ஒட்டிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு பூவாக அப்படியே தொட்டுக்கிட்டு போகும்பொழுது அங்கேருந்து அப்படியே ஏஜெண்ட்டாக நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போ பாலினேஷனை பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷன் என்ன அப்படின்னா இந்த pollen grains reach to the stigma is called the pollination. The process of pollen grains to reach the stigma.
That means pollination. Pollination means the flowers, the pollen grains reach to the stigma is called pollination. The pollination is divided into two types. One is self-pollination, then another one is cross-pollination. Self-pollination, the pollen grains to reach the stigma in the same flower is called the self-pollination. The self-pollination occur in the bisexual flower. Then another one is cross-pollination. Cross-pollination, the pollen grains to reach the stigma is the another plant of the flower or distance place of the flower. That means the pollen grains to reach the distance flowers, the agents is called wind, water, birds, insect and human to help and carry the pollen grains. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் பாலினேஷனுக்கு இங்கேருந்து இன்னொரு ரொம்ப தூரத்தில் போய் விழணும் அப்படின்னா இங்கேருந்து ஏதாவது சம் ஏஜென்ட்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த ஏஜென்ட்ஸாக தான் இந்த விண்டெல்லாம் இருக்கக்கூடிய. அப்போ செல்ஃப் பாலினேஷன் இஸ் கால்டு நோ ஏஜென்ட்ஸ். இதுக்கு வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டும் தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் டேரெக்டாக இந்த ஸ்டிக்மாவில் வந்து படுறதுனால இதுக்கு வந்து நோ ஏஜென்ட்ஸ், எந்த ஒரு எடுத்து செல்லக்கூடிய ஒரு காரணிகள் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. பட் த கிராஸ் பாலினேஷன் ஹெல்ப் டு த ஏஜென்ட்ஸ் டு ரீச் த pollen grains and the stigma. ஆனால் கிராஸ் பாலினேஷனில் ஏதாவது ஒரு ஏஜென்ட் கட்டாயம் தேவை. இந்த pollen grains-ஐ இந்த ஃப்ளாருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஏஜென்ட் நமக்கு தேவை. Then another one is fertilization. Fertilization means கருவுறுதல். இப்போ அந்த pollen grains வந்து ஸ்டிக்மாவில் பட்டு pollen tube வழியாக the pollen grains reach to the stigma. The pollen grains to grow to the style tube is called the pollen tube. The pollen grains to reach the ovule. The ovule get is the fertilized. அப்போ அந்த போலன் கிரைன்ஸ் பாலினேஷன் நடக்குது இல்லையா, பாலினேஷன் முடிஞ்ச நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபெர்டிலைசேஷன். அப்போ என்னாகும், இந்த போலன் கிரைன்ஸ் வந்து அந்த ஸ்டிக்மாவில் வந்து ஒட்டும் பொழுது என்னாகும், the all pollen grains are not germinated into the pollen tube. Any one of the pollen grains to germinate into the pollen tube. இங்கே எத்தனை pollen grains வந்து இந்த பூவில் பட்டாலும் எல்லாமே pollen tubeல போய் நீங்கள் ஓவரியை ரீச் பண்ணாது. ஏதாவது ஒரு pollen grains வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இந்த ஸ்டைல் வழியாக இங்கே வந்து ஓவியூவில் தாண்டி ஓவரியில் வந்து சேர்ந்து அங்கே தான் கருவுறுதல் நடைபெறும். அதாவது இந்த இடத்துல தான் என்னாகும் அப்படின்னா பழங்கள் உருவாக ஆரம்பிக்கும். The ovule contain into the fruits, the ovary contain into the seeds. இந்த ஓவரி தான் வந்து நல்லா பல்ஜாக இருக்கிறனால பழங்களாகவும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஓவியல் வந்து விதையாகவும் மாறும். இந்த ஓவியல் ஜெர்மினேட் இன்டு த நியூ பிளான்ட்ஸ். இந்த விதையை வந்து நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா அது வந்து புது செடியாக முளைக்க ஆரம்பிக்கும். சைக்கிள் ஆஃப் த பிளான்ட். இப்போ என்னாச்சு, பாலினேஷன், தென் another fertilization. The fertilization completed into the seed formation. The seed put into the ground and the new plant is growing. எப்படி அந்த pollen grains வந்து இந்த ஓவியலுக்குள்ளே பட்டு எப்படி விதை உருவாகி ஒரு புது தாவரம் உருவாகுது அப்படிங்கிறதா லைஃப் சைக்கிள். திஸ் இஸ் கால்டு த ஸ்டெமன். The stamen is contain the filament and the anther. Bag-like structure. The bag-like structure is called anther. The anther contain minute powder in nature pollen grains. The anther is burst. The pollen grains are released. To release the pollen grains to reach the stigma, to grow into the pollen tube and end part of the ovary, to reach the ovary, get into the embryo. The embryo contain into the seed. The seed throw to the soil and germinate into the new plant. அப்போ இந்த ஸ்டெமன் வந்து ஸ்டெமனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆந்தர் இருக்கும். ஆந்தர் வந்து ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும்.
அந்த பை வந்து வெடிச்சோ இல்லை காற்றுல உரசியோ அதுலேருந்து என்னாகும் போலன் கிரெயின்ஸ் வெளியில் வந்துடும். போலன் கிரெயின்ஸ் வெளியில் வந்த உடனே அது எங்கே போகும் அப்படின்னா ஸ்டிக்மாவில் போகும். ஸ்டிக்மாவில் போனதும் ஸ்டிக்மாவுக்கு போகிற எல்லா போலன் கிரெயின்ஸும் வந்து ஜெர்மினேட் பண்ணாது. ஏதாவது ஒரு சில போலன் கிரெயின்ஸ் ஜெர்மினேட் ஆகும். அப்படி 2-3 போலன் கிரெயின்ஸ் மோர் தென் 1 pollen grains are to reach the pollen tube. The 1 pollen grains are to reach the embryo. The another pollen grains are stop in the nature. இதில் வந்து சப்போஸ் ஒன்றுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் போய் இந்த ஓவரியை டச் பண்ணும். மீதி இருக்கிறது வந்து அப்படியே அதனுடைய க்ரோத்தை வந்து நிப்பாட்டிடும் இல்லை அழுகிரும். அப்போ எனி ஒன் ஆஃப் த pollen grains to reach the ovary, ஏதாவது ஒரு போலன் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா இந்த ஓவரியை போய் ரீச் பண்ணும். ரீச் பண்ணோன்னே to reach the ovary to get into the zygote formation or embryo, the embryo containing into the seed, அந்த விதையை வந்து நம்ம மண்ணில் தூக்கி போட்டோம் அப்படின்னா இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம அதை வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து புது தாவரமாக வளர்ச்சி அடையக்கூடியது. திஸ் இஸ் கால்டு த லைஃப் சைக்கிள் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் த பேரண்ட் ஓன் யங் ஒன்ஸ் அண்ட் த இன்க்ரீஸ் இன் நம்பர், தட் கால்டு த ரீப்ரொடக்ஷன். த ரீப்ரொடக்ஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 types, sexual reproduction and asexual reproduction. Sexual reproduction is otherwise called the vegetative reproduction. The sexual reproduction is otherwise called as the reproductive organs, and asexual reproduction is otherwise called the vegetative organs. Then type of the flower, there are 2 types of flower, complete flower and incomplete flower. Complete flower means calyce, corolla, stamen, pistils. The 4 parts is present in the same flower is called the complete flower. Incomplete flower, the whole part is any one part is missing is called incomplete flowers. Then another one is pollination. To reach the pollen grains in the stigma is called pollination. The pollination divided into 2 types. One is self pollination, then another one is cross pollination. Self pollination, the flower pollen grains to reach the same flower stigma is called the self pollination. Cross pollination, the flower of the pollen grains to reach the another flower or another plant of the stigma is called the cross pollination. The cross pollination occur in the some help of the agents, wind, water, insects, birds are the agents of the cross pollination. The cross pollination is finished, then another step is fertilization. The fertilization, the pollen grains to reach the stigma to grow into the style. The pollen tube is growing. The pollen grains to reach the ovary to seed formation. Then another one topic is the life cycle of plant. The stamen burst பண்ணி ஆந்தர்லேருந்து pollen grains ரீச் ஆகி ஸ்டிக்மாவுக்கு போகும். ஸ்டிக்மாவிலேருந்து ஓவரிக்கு வரும். ஓவரிக்கு வந்தது ஓவரி modified into the seeds. The ovule modified into the fruits. The seeds to grow in the new plants. அப்போ ஓவரி வந்து என்னாகும், விதைகளாக மாறும். விதையை வந்து நம்ம மண்ணில் தூக்கி போடும் பொழுதோ இல்லை அதை ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கும் பொழுதோ அது வந்து நமக்கு புது தாவரமாக உருவாகக்கூடியது. திஸ் இஸ் கால்டு த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் வந்து நமக்கு என்ன ஒரு 5 mark கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, கொஸ்டினில் வந்து லாஸ்ட் பேஜ் நம்பர் 72 பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து கேப் ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த பார்ட்ஸ் இருக்குது, அதை வந்து அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 mark கொஸ்டின்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் இன் த பாலினேஷன். இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷனில் என்ன டைப் இருக்குது, பாலினேஷன்னா என்ன, வாட் இஸ் மீன் பை பாலினேஷன், வாட் ஆர் த டைப் ஆஃப் பாலினேஷன், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த கிளாஸ் பாலினேஷன், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த செல்ஃப் பாலினேஷன். இது எல்லாமே வந்து ஒரு 5 mark கொஸ்டின். தென் எக்ஸ்பிளைன் த அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மீன்ஸ் த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியின் வேலை என்ன. To we see this topic into the next class. Okay, thank you students, thank you very much.